ஹாய்மா, இதை பாருங்கடா, இன்றைக்கி ஒரு குழம்பு சொல்லித்தரேன். ஓகே, வெண்டைக்காய் வத்த குழம்பு சொல்லித்தரேன். இது பாருங்கள், வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, பொடிசாக இல்லாமல். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, வெங்காயம் போட்டு, அந்த சுண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணியும் போடலாம். இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி சுண்டைக்காய் முழுசாகவே அப்படியே வந்து காஞ்ச சுண்டைக்காய் அதை வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டு வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷாக வதங்கிடணும். 3/4 பாகம் வரைக்கும் வெந்துடணும். 3/4 பாகம் வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சால்ட்டு கொஞ்சமாக போட்டு, காய்க்கு மட்டும் போட்டு நல்லா மெத்து நார வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து புளியை கரைச்சி ஊற்றிடணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு புளிக்குழம்பு மிளகாத்தூள் போட்டுருங்க காரத்துக்கு. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிட்டு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா வத்த குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. சரியா? தேங்க்யூ. இதோ பாருங்கடா, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டேன் நான். ஓகேவா? லைட்டாக ஒரு துளி உண்டு பிஞ்ச் ஆஃப் வெல்லம் போட்டுங்க, இறக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? வத்தக்குழம்பு, வெண்டைக்காய் வத்தக்குழம்பு ரெடி. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.